நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ட்ரேடிங் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நாம் எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன மாதிரி செட்டப் விழுந்தால் நாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, என்னோடய அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் நிறைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் மறக்காமல் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட அனாலிசிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய நண்பர்கள் என்னை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த புத்தாண்டு வரத்துக்குள்ளே என்னோட பயணிக்கும் அத்தனை சப்ஸ்கிரைபரும் சரி, நண்பர்களும் சரி, ஒரு நல்ல ஒரு நிலை அடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ட்ரெண்ட் என்ன, நிஃப்டி ஃபியூச்சருக்கான ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பை ட்ரெண்டில் இருந்தாலும் இங்கே நமக்கு ஒரு எக்ஸிட் சிக்னலை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது பை கண்டினியூ ஆக முடியாமல் ஸ்ட்ரகிளில் இருக்குது பை ட்ரெண்ட். பட் கண்டினியூ ஆகாமல் பை ட்ரெண்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷனுக்கான சிக்னல்ஸை கொடுத்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இன்னும் சரியான ப்ரொசீஜரில் பை கண்டினியூ ஆகலை. பட் ட்ரெண்ட் பையில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த பை எங்கே திரும்பலாம், எந்த ஏரியாவில் எகைன் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான் S1 சப்போர்ட் 21,650 ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போர்ட் 21,650, ஓகேங்களா? சப்போர்ட் 2 21,100. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் 1 21,650, சப்போர்ட் 2 21,100. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறதையும் கிளியராக செக் பண்ணிவிட்டு இந்த ஜோன் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இந்த ஜோன் கிட்ட வராமல் ரிவர்சல் ஆகினா என்ன மாதிரி ஆகலாம், ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டே விஷயந்தான். 21,650 கிட்ட நல்ல ஒரு ரிவர்சல் ஆச்சுன்னா எகைன் ஒரு புல் பேக் சூப்பராக இருக்கும். பட் இடையிலேயே ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோலி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஒருவேளை மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆன ரேஞ்சில் இருந்து எஸ்டர்டே லோ, அதாவது டே லோ, இன்றைக்கான லோ நான் சொல்கிறேன், அதாவது இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுனா இன்றைக்கி. ஸோ டுடே லோ, இந்த லோவை பிரேக் பண்ணி ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 21,650 நம்ம சப்போர்ட் ஜோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவசரப்பட்டு எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்காமல் அங்கே என்ன நடக்குது, பையர் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது 21,650க்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த் புல் பேக் ஆகிட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எகைன் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நிறையா பேருக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்னா இன்னமும் டிஃபிகல்ட்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனில், இந்த ஜோனுக்கு மேலே என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். 21,650 அப்படிங்கிற இந்த ஜோனுக்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன், பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஜோனில் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து டவுன் சைட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த லோவை பிரேக் பண்ணிடக்கூடாது, நான் வச்சுக்கோங்க. பிரேக் பண்ணாலும் ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஃபார் புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு 21,650க்கு கீழே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதாவது 21,100க்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 21,650ல் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம், 21,100, சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் பை சைடு பிரேக் அவுட் ஆகலாம், அதுவும் நடக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 21,650ல் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து மேலே பிரேக் ஆச்சு, அப் சைடில் ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆச்சு அப்படின்னா எகைன் இங்கேருந்து கண்டினியூ பை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதுக்கான நெக்ஸ்ட்டு லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,220.
442 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 22,000 to 20 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். 21,650 ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆகி கீழே பிரேக் ஆச்சுன்னா 21,100 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஒருவேளை ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து அப் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,000 to 20க்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த சப்போர்ட்டில் ஒரு வேளை நாளைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வரதான்னு பார்த்து வெயிட் பண்ணி உள்ளே போகிறது தான் நம்மளோட கேபிட்டல் சேஃப். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவசரப்பட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு இதில் இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பை எடுத்திருந்தோம். எஸ், பை எடுத்துருந்தது என்னென்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆயிருந்தது. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதகமாக பிரேக் ஆகிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம ஹோல்டு பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் 21,830 இருக்குது. நான் வச்சுக்கோங்க, ரெசிடென்ஸ் ஜோன் ஒன்று இருக்குது, 21,830. நம்ம சொல்கிறது எல்லாமே நிஃப்டி ஃபியூச்சர், இண்டெக்ஸ் கிடையாது, ஸ்பாட் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,830 இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தால் நம்ம வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் பைக் சாதகமாக தான் நடந்திருக்கு. பட் 21,830க்கு மேலே க்ளோஸ் வைக்கலை. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹோல்டிங் பண்ணல. இதுதான் உண்மையான ரீசன். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், ரெசிடென்ஸ் ஜோன் 21,830 இந்த ரேஞ்சுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகிடுது அப்படின்னா நாம் இன்றைக்கி பை ஹோல்டு பண்ணியிருப்போம். பட் இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாமே நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச், பைக் சாதகமாக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. பட் ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போக முடியலை. அதனால் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ட்ரெண்ட் சேஞ்ச் மேபி நாளைக்கு சப்போஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 21,830க்கு மேலே நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் வில் கோ அப் அகைன் பை ட்ரெண்ட். ஓகேங்களா? ஒன்று சப்போர்ட் 1ல் நடக்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷன், 21,650 ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் ஆகலாம், அல்லது 21,830 ப்ரைஸ் நடந்து பிரேக் ஆகலாம். ரெண்டு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒருவேளை இதெல்லாம் நடக்காமல் ப்ரைஸ் ஆக்ஷன் இதுக்கு கீழே நமக்கு வந்து நடந்தது அப்படின்னா 21,100 வரைக்கும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கிளியராக சொல்கிறேன் ஒன்ஸ் அகைன். ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்னன்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,830, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,650, நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,100. ஸோ இந்த 3 ஜோன், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, ஓகேங்களா? ஸோ இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததால் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம இப்போ கிளியராக சொல்லியிருக்கோம். ஒருவேளை இன் பிட்வீனில் இங்கெல்லாம் ட்ரேட் ஆகலை, இன் பிட்வீனில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா ஸோ ட்ரெண்டுக்கு சாதகமாக ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தால் நம்ம தாராளமாக கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ், அதாவது கால் ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணலான்னா, இந்த ஜோனுக்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து கட் பண்ணால் கால் ஆப்ஷனும், இந்த ஜோனுக்கு கீழே கட் பண்ணால் புட் ஆப்ஷன் சைட்லையும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் 21,830க்கு மேலே ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து கட் பண்ணால் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ் அண்ட் ப்ரிடிஷன்ஸ். ஸோ நாளைக்கு என்ன நடக்குது நம்ம லைவில் வாட்ச் பண்ணுவோம். நமக்கு சாதகமான ஒரு மூமெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஹெல்ப் எனக்கு அதுதான். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஹெல்ப் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த அந்த ஒரு ப்ரிடிக்ஷன்ஸை வந்து என்னால் அப்டேட் பண்ணுறதுக்கும், ஏன்னா டைம் எடுத்து நம்ம பண்ணுறோம், அந்த ஒரு டைமிங் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறதுக்காக நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் இதுதான். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல உங்களுக்கு தெரிந்தோ தெரியாத நம்மளுக்கு நிறையா பேருக்கு இது போய் சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.